ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் பிரியா சந்துரு பேசுகிறேன். இது பிரியா சந்துரு ஸ்மால் குக் சேனல். சரி, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எக் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நான் கழுவி இந்த நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 தக்காளி, சின்ன சின்ன தக்காளி, 4 பச்சை மிளகா. சரிங்களா? தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம், பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, லவங்கம் இது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் தான் அரிசி அளந்து நான் ஊற வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். சரிங்களா? இந்த பெரிய சைஸ் டம்ளர். நீங்கள் செய்யும் போது எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளக்குறீங்களோ அதே கப் அளவில் தண்ணி ஊற்றிக்கோங்க. சரிங்களா? நான் இந்த டம்ளரில் தான் 2 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். ஊற வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு அரிசி. இப்போ தண்ணிலாம் நான் வடிகட்டி வச்சுருக்கிறேன். 2 கைப்பிடி புதினாவும் கொத்தமல்லியும் நான் கழுவி க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சரிங்களா? மசாலா ஐட்டம் பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூனு மல்லித்தூள், 1.5 ஸ்பூனு பிரியாணி மசாலா, 1 ஸ்பூனு காஞ்ச மிளகாத்தூள். சரி, வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம அதுக்கு முன்னாடி முட்டை வாங்கி நான் அவிச்சி ஓடு உரித்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாத்திரம் வச்சுருக்குறோம். இப்போ அது நல்லா காயிட்டோம். காஞ்ச பிறகு 200 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இந்த எடுத்து வச்சுருந்த இந்த பொருளெல்லாம் போட்டுக்கலாம். அதில் இப்போ நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாவும் அதை போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு பக்கம் வதக்கினுக்குது. நம்ம அடுத்தது முட்டை அவிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த முட்டையை நம்ம இதில் போட்டு லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் விட்டுக்குவோம். எண்ணெய் காஞ்ச பிறகு காஞ்ச மிளகாத்தூள் போட்டுக்கலாம். சிம்மிலே வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும், ஒரு மாதிரி கலர் மாறிடும், கருப்பாயிடும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சி மிளகாத்தூளும் கலர் மாறிடுச்சு லைட்டாக. இப்போ இதில் நம்ம முட்டையை போட்டுக்கலாம். சரிங்களா? சிம்மிலே வச்சு அது முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம் மெதுவாக. அந்த மேலே இருக்கிற வெள்ளை பகுதி லைட்டாக கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும். பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த முட்டை கொஞ்சம் வதங்கிடுச்சு. அந்த மேலே இருக்கிற வெள்ளை தோல் இருக்குதுல்ல, அது கொஞ்சம் ஒரு மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நிறுத்திடலாம். அதை அவ்வளோதான். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம். சரிங்களா? இந்த ஸ்பூனில், அதாவது டேபிள் ஸ்பூன் அளவில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம். அவ்வளோதான். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா நம்ம கொஞ்சம் வதக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வதங்கும். சரிங்களா? இது வதங்கின பிறகு புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாம் நம்ம இது கூட. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது புதினா கொத்தமல்லி வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்ச மசாலாவெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ நம்ம எடுத்து வச்ச மல்லித்தூள், பிரியாணி மசாலா, அடுத்தது காஞ்ச மிளகாத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு அதில் நல்லா நம்ம வதக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. நம்ம அடுத்தது இப்போ இது கூட தயிர் கொஞ்சோண்டு ஊற்றிக்குவோம். நல்லா இப்போ அதிலே போட்டு கிண்டிடுவோம். இல்லைனா ஒரு மாதிரி முறிஞ்ச மாதிரி இருக்கும். பால் எப்படி முறிஞ்சு ஊற்றினா அந்த மாதிரி இருக்கும். நம்ம அது மாதிரி ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இதில் போட்டு நல்லா மசாலா கூட இதை நல்லா வதக்கலாம். அடுத்தது தண்ணி விட்டுக்குவோம். நான் டம்ளர் காட்டினா அந்த அளவுக்கு 1க்கு 1.5 கணக்கில் நம்ம தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர். சரிங்களா? இப்போ நான் 2 படி அந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி போட்டேன். அதே அளவு இப்போ இது நல்லா மூடி வச்சு கொதிக்க வந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் உப்பு போட்டுக்குவோம். நம்ம
பார்த்துன்னு போட்டுக்கலாம் சரிங்களா. கொஞ்சம் உப்பு இதில் லைட்டாக நம்ம தண்ணியில் வந்து எப்பவுமே கரிக்கிற அளவு கொஞ்சம் நம்ம அதாவது தொட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம அரிசி போடும்போது அந்த உப்பு வந்து கரெக்டாக வேகும் போது கரெக்டாக இருக்கும் அந்த சாப்பாட்டுக்கு. அவ்வளோதான். இப்போ நல்லா இது கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நம்ம அரிசியை போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஒரு மூடி போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு தம் எடுத்து வைப்போம் சரிங்களா. தண்ணி ஏதாவது தூக்கி அது மேலே தோசைக்கல் வெயிட்டான தோசைக்கல்லோ இல்லைனா வெயிட்டான தண்ணி பாத்திரம் எடுத்து அது மேலே நம்ம வைக்கலாம். இப்போ நம்ம தண்ணி கொதிச்சுக்குதான்னு பார்ப்போம். நல்லா கொதிக்குது தண்ணி. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். இப்போ எல்லா அரிசியும் போட்டுக்கிட்டாச்சு. இப்போ நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு நம்ம அந்த முட்டை வதக்கி வச்சுருக்கோம் எண்ணெயில் போட்டு இப்போ அதை எடுத்து இதுக்கு மேலாக போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி தம் வச்சுருவோம். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இதை சிம்மில் வச்சிடலாம் அடுப்பை. நான் தம்மை இறக்கிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மேலாக கிண்டிக்குவோம் சரிங்களா. அரிசி உடையாத அளவில் கிண்டிக்குவோம். ஸோ அந்த முட்டைக்கும் எதுவும் ஆகாத அளவில் அரிசிக்கும் எதுவும் ஆகாத அளவில் பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தம்மில் போட்டால் வெந்துடும். ஸோ இப்போ திருப்பி ரெண்டாவது நம்ம கிண்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான். சாப்பாடு வெந்துருச்சு நல்லா. நம்ம இப்போ இதை நிறுத்திக்கலாம். ஸோ அவ்வளோதான். நம்ம சுவையான முட்டை பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இதே மாதிரி நீங்களும் பார்த்து செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு தருவீங்க சரிங்களா. நான் பிரியா சந்துரு. இது பிரியா சந்துரு ஸ்மால் குக் சேனல். சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.